சோழர் காலத்தில் நிர்வாகத்தில் திருகோணமலையில் நடைபெற்ற பொழுது ராஜராஜ சோழன் கிபி 987 இருந்து 1014, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கிபி 1012 இருந்து 1044 காலத்தில் சோழர் அரசு 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மண்டலக்கும் பல வடநாடுகள் இருந்தன. அதில் 4 வடநாடுகள் திருகோணமலையில் அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. இதில் வெல்கம் விகார பகுதி ராஜேந்திர வடநாடு என்று அழைக்கப்பட்டது. வில்கம் விகாரைக்கு மயிலவட்டு கல்வெட்டு ஆகிய கூறும் செய்திகள் என்ன? இவற்றில் கன்னியா வெண்ணூரூற்று பற்றி ஏதாவது தெளிவாக கூறப்பட்டுள்ளதா அல்லது எதுவும் கூறப்படவில்லை? அங்கு இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணம் மயிலவ கல்வெட்டு, மயிலங்குளம் கல்வெட்டு, வெல்கம் விகார சாசனங்கள் கன்னியா வெண்ணூரூற்று பற்றி எதுவும் கூறவில்லை. சோழருடைய அறக்கொடைகள், அவர்களுடைய ஆட்சி திறன்கள், படைகள் பற்றிய செய்திகளை தான் கூறுகின்றன. தமிழ்ல தான் இந்த கல்வெட்டுகள் இருக்கு. 2 விகாரையிலையும் உள்ள கல்வெட்டுகள், மயிலவ விகாரையில் உள்ள கல்வெட்டும் வெல்கம் விகாரையில் உள்ள கல்வெட்டுகளும் தமிழ் மொழியிலே தான் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் கன்னியா வெந்நீரூட்டு பற்றி வெளிநாட்டவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள்? இலங்கை ஒல்லாந்தர் ஆண்ட காலத்திலே ஒல்லாந்து நாட்டு ஆளுநர் திருகோணமலை மாவட்ட சுற்றுப்பயணம் என்று ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார். 1786 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் நாள் ரம்பக்குளத்துக்கு தான் சென்ற பொழுது ஐரோப்பிய படைவீரன் ஒருவன் காட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அவனை பிடித்த பொழுது அவன் வெந்நீர் கிணற்றுக்கு அருகில் குழு ஒன்று தன்னை பிடித்து அடித்ததாக சொன்னான். பிடிபட்ட ஐரோப்பிய படைவீரனை விசாரணை ஆளுநர், உனக்கு அந்த வெந்நீர் ஊற்றுக்கு குளிக்க செல்ல உரிமையில, அது இந்துக்களுக்கு உரிய இடம் என்று அந்த படைவீரனை விரட்டியுள்ளார். இதிலிருந்து அக்காலத்திலேயே வெந்நீர் ஊற்று யாவராலும் அறியப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிய முடிகின்றது. இன்னும் ஒரு குறிப்பில் ஒல்லாந்த ஆளுநர் குறிப்பிட்டிருப்பதாவது, பிற்பகல் 1:30 மணி அளவில் பண்குளத்துக்கும் புறப்பட்டு சென்றேன். அதன் பின் நிலாவளிக்கும் நீர்க்குளிப்புக்கும் இடையிலே அமைந்துள்ள கரடிக்கோட்டை கிராமத்துக்கு போனேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒல்லாந்தர்களால் குறிப்புகளில் இருந்து நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு இடமாக கன்னியா இருந்திருக்கும் என்பதை அறிய முடிகின்றது. இப்போது குறிப்பை 1890ஆம் ஆண்டு பிரித்தானிய ஆளுநரும் எழுதியிருக்கிறார். கன்னியா ஊற்றிலிருந்து திருவண்ணாமலை நகரத்துக்கும் கடற்படை தளத்திற்கும் நீர் வழங்குவது பற்றி அன்றைய அரசாங்க அதிபரோடு தான் விவாதித்ததாக கூறியிருக்கின்றார். அதை தவிர ஜோன் டெவி என்னும் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர் 1821ஆம் ஆண்டு வெளியிட்ட இலங்கையின் உட்பகுதி விவரம் என்ற குறிப்பில் திருகோணமலையில் உள்ள கன்னியா வெந்நீர் பற்றி கூறியிருக்கின்றார். 1817ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி தான் வெந்நீர் ஊற்றை பார்க்க சென்ற பொழுது ஒவ்வொரு கிணறுகளின் வெப்பநிலைக்கும் பின்வருமாறு அமைந்திருந்தது. 101 பாகை, 107 பாகை, 88 பாகை, 86 பாகை, 105 பாகை, 75 பாகை, 91 பாகை என்று வெவ்வேறு வெப்பநிலையில இருந்த இந்த கிணறுகளில் மிகவும் கூடிய வெப்பமாக 107 பாகையும், குறைந்த வெப்பமாக 75 பாகையும் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் இந்த வெந்நீர் கிணற்றில் நீராடுவோருக்கு தோல் நோய்கள், சரும நோய்கள் நீங்கும் என்றும் வாத நோய்கள் நீங்கும் என்றும் அதற்கான காரணம் இந்த நீரில் உள்ள ரசாயன பொருட்கள் அல்லது வேதியியல் பொருட்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே கன்னியா வெந்நீர் ஊற்றும் அதனை சூழ உள்ள பகுதியும் பிரசித்தி பெற்று விளங்கி இருக்கிறது தெரிய வருகிறது.